Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு, ஓமம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் முறுக்கு நல்லா முறுப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம விரவுற மாதிரி மாவு நல்லா விரவிக்கலாம். எள்ளு ஓமெல்லாம் சேர்த்துருக்கறனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு பிழிகிற அச்சில் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கரண்டியில் நம்ம முறுக்கு வட்டமாக பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம அச்சில் எண்ணெய் தேய்ச்சிருந்தா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க மாவு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த உடனேயும் நம்ம ஒவ்வொரு முறுக்காக எடுத்துடலாம். இந்த முறுக்கில் நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் எரிப்பாகவும் இருக்கும். எள்ளு ஓமெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த முறுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா பண்டிகை காலங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். முறுக்கு பிள்ளையே கஷ்டமாக இருக்கவங்க இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். 2 பக்கம் வெந்த உடனே எடுத்துடலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.